புலாவ் வித் மீல் மேக்கர் ட்ரை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும். கேரட், பீன்ஸ், பட்டாணி, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் செய்கிறதுக்கு. அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ், எந்த ரைஸ் வேணால் போட்டிருக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். இதில் வேணால் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு குக்கரில் செய்கிறது தான். 1 pot ரைஸ் தான் இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெலாம் எப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்காய் பால் எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். தேங்காய் பால் அரைக்கையிலே ஒரே ஒரு ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய் போட்டு அடித்து வச்சுக்கணும். மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு அதை நான் பிழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். மீல் மேக்கர் ட்ரை சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணி சைமல்டேனியஸாக ரெண்டுமே செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ வெங்காயம், தக்காளி போட்டால் தான் கிரேவி நிறைய வரும். அதுவும் இல்லாமல் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ மீல் மேக்கர் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போது ரைஸ் செய்கிறது பார்க்கலாம். ரைஸ் ஊறிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் நெய், எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய், எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சுக்கணும். சோம்பு, ஜீரகம் ரெண்டுமே தாளிக்கலாம். நான் சோம்பு தாளிச்சிருக்கேன். நெய் கொஞ்சம் கரைஞ்சோன்னா அதோட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஜீரகம் ரெண்டும் தாளிச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது 1 ஸ்பூன், அது 1/2 ஸ்பூன் அப்படி தாளிச்சுக்கோங்க. வேறு எதுவும் தாளிப்பு தேவையில்லை. வேணா 2 பட்டை போட்டுக்கலாம். நான் 2 பட்டை போட்டிருக்கேன். பட்டை, சோம்பு, ஒரு கிராம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் இதுக்கு தேவையில்லை. பச்சை மிளகா, வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம். பாய் வீட்டு நெய் சோறில் அந்த மாதிரி செய்வாங்க. அதுவும் தேங்காய் பால் சாதம் தான். ஆனால் நான் இதில் வெங்காயம் சேர்க்கலை. பச்சை மிளகா தாளிச்சிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா வெஜிடபிள்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எது இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்து அதோட நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா அதோட மிக்ஸ் ஆனோன்னா இதுக்கு தேவையான உப்பு, ரைஸுக்கு தேவையான அளவு உப்பே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி போட்டணும். ஊற வச்சிருந்த அரிசி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த காய்கறி அந்த நெய்யோடு சேர்த்து அந்த அரிசி நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா வதக்கிற போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி அந்த பேஸ்ட்டோட டேஸ்ட் எல்லாமே அந்த அரிசியில் சேர்ந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தேங்காய் பால் விட்டுக்கலாம். எடுத்து வச்ச தேங்காய் பாலை அதில் விடணும். இந்த வீடியோ ஆக்சுவலாக முன்னாடியே போஸ்ட் பண்ணுறதா இருந்தது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். தேங்காய் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னே மூடணும். ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடி உப்பு டேஸ்ட் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு கல் கூட இருக்கணும் நம்ம இப்போ செக் பண்ணுற போது. இப்போ மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பிழிஞ்ச மீல் மேக்கரை அதை அடுத்தது செய்வேன். அதுக்கு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இது நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சணும். உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் இல்லை 2 விசில் சிம்மில் வச்சு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நிறுத்திடணும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீல் மேக்கர் ட்ரைக்கு. அதில் சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கணும், வதக்கணும்.
வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஓரளவு மிக்ஸ் ஆனோன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது வதங்கிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். அதுலேருந்து நல்ல ஜூஸ் மாதிரி வெளியில் வரும், அது வர வதக்கணும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கலாம். தக்காளியை விட வெங்காயம் அதிகமாக தெரியுது, பட் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சா, இப்போ இதோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ரெட் சில்லி பவுடர் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு அரோமாவோட ஒரு மசாலா ரெடி ஆகும். நல்லா அப்படி மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கரை அதோடு சேர்க்கணும். சிம்லேயே வச்சு குக் பண்ணும் இது. இப்போ மீல் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வெங்காயமும் மீல் மேக்கரில் நல்லா கோட்டாகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அது ஜூஸியாக அந்த தக்காளி வெங்காயம் அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த மீல் மேக்கரில் இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி புலாவ், ஜீரா ரைஸ், கீ ரைஸ், அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த மீல் மேக்கர் ட்ரை சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புல்லாவும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் பசங்க சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. இப்போது வெஜிடபிள்ஸ் புலாவ், மீல் மேக்கர், ட்ரை ஃப்ரை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு இன்னும் நிறைய ரெசிபி